ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வீட் பிரெட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போடலாம். நான் பேசுகிற வேட்டை பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போடலாம். 1 year 100 டே என் லைஃபோட எண்டிங் டே அப்படிங்கிற மாதிரி அதில் கிளாஸில் கட்டாக இருக்குது. எண்டிங் டேவா என்னவா இருக்கும்? இதுக்கப்புறம் என்னன்னு இருக்கும்? அப்போ அந்த ப்ரேஸ்லெட் கட் ஆனதுக்கப்புறம் தான் ஆமாம் ப்ரோ, அன்னைக்கு கூட நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு டேயும் ஜிமினாவும் கொஞ்சம் ரூடாக அன்னைக்கு கூட நடந்துக்கிட்டாங்களே. அவங்களோட 18வது பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? ஆமாம், 18வது பர்த்டே ரொம்ப வியர்டாக நடந்துக்கிட்டாங்க. ஐஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பிளிங்லாம் ஆச்சு. டிஃப்ரெண்ட்டாக 2 பேரும் பேச வர செஞ்சாங்க. அப்போன்னா இது ஸ்டார்ட் ஆகிருக்குது. அவங்க 18வது பர்த்டேவோட தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரேஸ்லெட் அது கூட ரொம்ப சின்னதாகிட்டுன்னு சொல்லிட்டு ஜிமினாவன்ட்டையும் அவங்களே தானே அவங்க ஹேண்ட்ஸ்லேருந்து கட் பண்ணி தூர போட்டுட்டு 2 பேரும் ஷாப்பிங் மாலில் போய் நியூ ப்ரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தாங்க. ஓ டேம் இட்! அது எப்போ அவங்க ஹேண்ட்ஸ் விட்டு போச்சோ அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிருந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த பிளேஸில் இன்னும் உயிரோடு இருக்காங்கங்கிறது அந்த வேம்பையர்ஸ்க்கெலாம் தெரிய வந்துருக்கு. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ஏன்னா அந்த ப்ரேஸ்லெட் தான் அவங்கள ஹியூமன் மாதிரியே ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கு. ப்ரேஸ்லெட் கட்டானதோடையே இந்த பிளேஸில் பியூர் பிளட் இருக்குங்கிறத எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் ஃபிலிக்ஸும் இந்த மாதிரி மாட்டி மாட்டி பேசினா அதுதான் ரீசன். ப்ரேஸ்லெட் கட்டானதுக்கப்புறம் தான் எர்த்தில் இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிற பியூர் பிளட் இருக்குங்கிறத கண்டே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ என்ன பண்ண, இங்கேருந்து எப்படி நம்ம டேயும் ஜிமினாவே சேவ் பண்ண? கண்டிப்பாக அவங்க அந்த வேம்பயர் வேர்ல்டுக்கு தான் போயிருப்பாங்க. அங்கே போய் நம்ம எப்படி அவனை சேவ் பண்ணுறது? எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஹயாங். நான் மட்டும் என் ஐடியாவை ஹேண்ட்ஸில் வச்சுட்டே சுற்றுறேனா இல்லை பாக்கெட்டில் வச்சுட்டே சுற்றுறேனாடா? எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. இவங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அந்த ஜாக்ஸ்னால் யார்? ஜாக்ஸ் தான் ஆண்டியை கில் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம பேரண்ட்ஸே அந்த ஜாக்ஸ் தான் கில் பண்ணியிருப்பான். ஃபிலிக்ஸ், நம்மளுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ண அந்த ஜாக்ஸை நம்ம சும்மா விடக்கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நம்ம ஹியூமன்ஸ். தப்பு, மாட்டி பேசு. நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளும் விச் ஃபேமிலி சேர்ந்த பர்சன் தான். மாம் ஒரு விச், மறந்துட்டியா? இது மாம் அவங்க ஹேண்ட்ஸால் ரெடி பண்ண மேஜிக் புக்ஸ், மேஜிக் திங்ஸ். அப்போ கண்டிப்பாக இந்த பீச்சில் ஃபஸ்ட்டில் இருக்குதுல இந்த மேஜிக் வச்சு சொன்னோம்னா வேம்பயர் வேர்ல்டுக்கு நம்மளால் போக முடியும். கண்டிப்பாக போக முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நம்ம இங்கேருந்து டெலிபிட்டியாகி வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாக்ஸை போட்டு தள்ளிட்டு நம்ம வீமின் அங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே ஹயாங், நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கிற மாரி சொல்லி அங்கே இருக்கிற திங்ஸஸ் எல்லாத்தையுமே அப்படியே பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது செயின், ப்ரேஸ்லெட்டு, அந்த ரெட் ஸ்டோனில் உள்ள திங்ஸஸ்ஸு, கொஞ்சம் மேஜிக் பவுட்ரு, மேஜிக் திங்ஸுங்கிற மாரி எல்லாத்தையுமே அப்படி 1 by 1 எடுத்து வச்சபடி அந்த மேஜிக் புக் இருக்குல்ல அதையுமே ஹேண்ட்ஸில் எடுத்து வச்சபடி இப்போது டேயோட மாம் ஒரு சின்ன டைரியில் தானே இந்த மாதிரி நான் டெலிபிட்டி ஆகி என்னோடய கிங்டமுக்கு போவேன்ருப்பாங்க. அதை கரெக்டாக ரீட் பண்ணுறாரு. ஒரு 3 டைம் அதை சொல்லி பார்க்குறாரு. பட் அது ஒர்க் ஆகவில்லை. 4வது டைம் பண்ண சொல்ல டெலிபிட்டி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி இங்கே டெலிபிட்டி ஆகி கரெக்டாக வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரானா உள்ளே என்ட்ரானதோடையே மயங்கி அப்படியே விழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டெலிபிட்டி ஆகுறாங்கல்ல பிளாக் மேஜிக் மூலிமா. அந்த மூமெண்ட்டுக்கு மீன் இப்படி மயங்கியிருந்தாங்களோ அதேமாரி இவங்களும் மயங்கின பொசிஷன்லேயும் கரெக்டாக நம்ம அரமோட கிங்டமில் ஒரு கார்டன் சைடு மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் ஒரு ட்ரீ கட்டியில் தான் இப்படி ஃபுல்லாக மயங்கியிருக்காங்க. எங்கே இந்த மாதிரி மயங்கியிருந்தால் இப்போ அப்படியே நம்ம மீன் சைடுக்கு போயிடுவோம். மீன் அப்படியே கரெக்டாக அப்படியே ஐசர் அப்படி பெட் காஃபி அப்படிங்கிற மாதிரி எழுந்து உட்காந்துட்டாங்க. ஆமாண்டா, பெட்லேயே காஃபி குடிச்சாதான் பெட் காஃபி. ஆனால் பட் எனக்கு பெட் மில்க் ஷேக் வேணும் அப்படிங்கிற மாரி ஹிட்டே இந்த மாரி சொன்னால், ஏண்டா டே, நான் காஃபி கேட்டால் நீயும் காஃபி தாண்டா குடிக்கணும். அது என்னடா மில்க் ஷேக் கேட்குறேன்? காஃபினா காஃபி தான். ஏன்டா, உனக்கு வயிறு வேறு எனக்கு வயிறு வேறு தானே, டமக்ஸ் 2 பேருக்கு வேறு தானே, பின்ன என்ன எனக்கு என்ன தோணுதோ அதை தான் குடிப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி நம்ம எழுந்ததோடய ஆர்கியூமெண்ட் பண்ணா. ஐயோ ஜோங்குக்கு உண்மையிலே சொல்கிறேன்டா, மேரேஜின்னு ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உனக்கும் எனக்கும் ரூமுக்கு நம்ம 2 பேர் ரூமுக்கு நடுவில் 10 ரூமு தள்ளி தாண்டா வச்சுருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளை சாகடிச்சிருவாங்கடா அப்படிங்கிற மாரி சுகர் இந்த மாதிரி ஜொங்குக்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். ஹே என்னடா பெட்ரூம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது,
பெட்ரூம் பிடிக்கலடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. ஜிமினே கண்ணை திறந்து ஒழுங்க பாருடா, நம்ம ரூம் இல்லைடா, எங்கடா என்ன கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்புறம்னா அந்த பிளேஸில் ஜங்குக்கு என்றானது, ஜின் என்றானது, இன்னொரு பர்சன்ட் என்றானது, லென்ட்டா என்றானதுங்க பற்றி எல்லாம் ரீக்கப்பாகி, ஐயையோ நம்ம பிளட் எடுக்கிறதுக்கு நம்மளை தூக்கிட்டு வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாரி பெட்டில் எழுந்து நின்று ஜம்ப் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் தான் ஜம்ப் பண்ணுறாங்கன்னு போட்டோம். நம்ம ஜங்கு கூட ட்ராகனும் ஜம்ப் பண்ணுது. இந்த மாரி ஜம்ப் பண்ணா, "டேய் ஜிமினா, உன்னை விட ஹைட்டாக ஒன்று ஜம்ப் பண்ணுதுடா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "என்னை விட ஹைட்டாக யாராவது ஜம்ப் பண்ண முடியுமாடா?" அப்படிங்கிற மாரி திரும்பிட்டு, நம்மட்டே ஹேக் பண்ணப்படி, "டேய் ப்ரோ காப்பாத்துடா" அப்படிங்கிற மாரி கத்துறாரு. யார்கிட்ட இருந்துடா? அந்த ட்ராகன்கிட்ட இருந்துதான்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ட்ராகனோ? டைனோசர்ஸ்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்கேருந்துடா வந்துச்சு இந்த ட்ராகன்?" அப்படிங்கிற மாரி பெட்டுக்கு அடியில் போய் படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி படுத்துக்கிட்டு, ஜமீன் சத்தம் போடாத, கண்டிப்பாக அது நம்மளை கண்டே பிடிக்காது, அப்படி அமைதியாக பெட்டுக்கு அடியிலே படுத்துப்போம், சரியா? ஆ ஓகே, நம்ம இங்கேயே இருப்போம், சத்தம் போட்டு பேசாத, கேட்க போட்டு யாருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகன் கேட்குமா? இந்த மாதிரி கேட்டால் வீமென் 2 பேரும் ட்ராகன் அவங்களுக்கு ஈக்குவலாக பெட்டுக்கடியில் படுத்தபடியே யாருக்குங்கிற மாதிரி கேட்டதை பட்டு அலறின பொசிஷன்லேயே பெட்டுக்கு வெளியே வந்துட்டு, "ஹேய் இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் நார்மல் பெர்சன்ட் கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், நாங்கள் நார்மல் பெர்சன்ட்லாம் கிடையாது. இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு தான் மறுவேலை பார்ப்போம். தேவையில்லாமல் எங்ககிட்ட நீ ப்ராப்ளம் பண்ணினா உன்னையும் கீல் பண்ணிடுவான்." டேட்டையா சரி ஜிமின், சும்மா கலாய்ச்சி பார்க்கலான்னு பார்த்தேன். அது மட்டும்தான் நம்மளை பயமுறுத்தணுமா? நம்மளை பயமுறுத்தணும். நீ பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹை, ட்ராகன் பேசுது, டைனோசர்ஸ்லாம் பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க, நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி டே நேரம் ட்ராகன் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா அது ஜங்குக்கோட வேடில்ல, அந்த ஃபீல் வந்து அப்படியே ட்ராகனுக்கு ஃபீல் ஆகி நம்ம டேக்கு முன்னாடி பயங்கரமாக போட் பண்ணுது. டே ஜிமினே பாட்டியா, அது என்னை பார்த்து பயந்துருச்சு. இப்போ பாட்டியா எப்படி ஒரு கிங்கு மாதிரி லுக் கொடுக்குறேனுங்கிற மாதிரி அந்த ட்ராகனுக்கு மேலே ஒரு லெக்க தூக்கி வச்சபடி கிங்கெலாம் ஒரு மாதிரி போஸ் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஒரு போஸ் கொடுக்குறாரு. டே டேங் 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 அப்படி இருக்கா அப்படி இருக்கா, ஒன்று மிஸ் ஆகுதுடா. என்னடா மிஸ் ஆகுது? ஒன்று மிஸ் ஆகுதுடா. சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு. இப்போ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி முற்றி நோட் பண்ணிவிட்டு அந்த இந்த வால் இருக்கும்ல, அந்த வாலில் சிவரில் வாலை சுருங்கி வச்சுருப்பாங்க. அந்த வாலை எடுக்க முடியாமலே எடுக்கிறாரு. ஐயோ ரொம்ப வெயிட்டாக இருக்குதே, பரவாயில்ல, அவன் இதெல்லாம் சமாளிச்சுப்பான். டேங்கா இதை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தூக்கி போடவும், டே என்னை கொல்ல போறியாடானுங்கிற மாரி அதை கிரிப்பை பிடிச்சா அது ரொம்ப வெயிட் ஆகுது. வெயிட்டை தாங்க முடியாமல் அப்படி பெட்லேயே நம்மகிட்டே விழுறாரு. ஜிமினே, இல்லைடா கெத்தா கிங்கு மாதிரி இருக்கிறேன்னா வாழை வேணும், அப்படியே ஸ்வாடா கிரிப்பை பிடிச்சபடி ஒரு போஸ்ட் கொடு. நான் பார்க்குறேன்டா, அது பாவம் ரொம்ப நேரமாக உன்னோட வீட்டுக்கு அடியிலேயே தலையை வச்சுட்டு இருக்குது. இப்போ நீ டென்ஷன் ஆகக்கூடாதுண்ணா, என் பிரதர் ஆசைப்பட்டுட்டான், நான் கிங் மட்டும் நின்று காட்டுவேன், நீ வந்து அமைதியாக இருக்கிற, அதுவும் ஓகேனுங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுது. டே இந்த ட்ராகன் என்ன சொன்னாலும் கேட்குதுடா, பச்சை குழந்தை அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே அந்த ட்ராகனுக்கு கிஸ் பண்ணோம். ஜங்குக்கு இங்கே பொசசிவ் எங்கேயோ போகுது. வான் ட்ராகன் தானடா, நீ ஏன்டா பொங்குற, அந்த கிஸ்ஸு என்னதுடா? ஓஹோ அப்படியாடா, சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பற்றி நம்ம ஜங்குக்கு நம்ம டே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணோம். அப்படியே கரெக்டாக அந்த ட்ராகன் மேலே ஒரு இலக்க தூக்கி வச்ச பொசிஷன்லேயே அப்படியே கிங்கு மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. அப்பா டேங் மாஸ், செம்ம மாஸ். ஓகே இப்போ நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த பிளேஸில் என்ட்ராகி ஜிமினாவை அதே மாதிரி போஸ்ட் கொடுக்கலான்ங்கிற மாதிரி போனால் டக்குன்னு நம்ம ட்ராகன்லேருந்து ஜிமினாவை பட்டு முறைக்கிட்டு, ஏன்னா அது ஜொங்கு கூட ட்ராகனில் டேக்கே வேணால் கண்ட்ரோல் ஆகும், அதர் பர்சன்ட்டுக்கு எப்படி கண்ட்ரோல் ஆகும். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஜிமினாவை பட்டு முறைச்சான். அவன் என் பிரதர் என்ன நினச்சிட்டு இருக்க, அதே மாரி பண்ணு, என் பிரதர் அதே மாதிரி போஸ்ட் கொடுப்பான், நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். முடியாதுங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுது. என்ன நினச்சிட்ருக்கடா நீ, என்ன நினச்சிட்ருக்க? ஆமாம் நீ டாவா டியா அப்படிங்கிற மாதிரி ட்ராகனை பாட்டே கேட்டா, நான் டானுங்கிற மாரி சொல்லுது. அப்போ கன்ஃபியூஷனில்
என்ன நினச்சிருக்கடா நீ? என்ன நினச்சிட்டு இருக்க? அவன் என்ன பண்ணலாம், அமைதியா தானடா நின்றுட்டு இருந்த. ஒழுங்கா கீழே உட்காரு உட்காரு, அதெல்லாம் எனக்கு தெரியுது. இப்போ நானும் அதே மாரி கிங்கு மாதிரி போஸ்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேய் ஜிமினே, நீ கிங்கு மோடி இருக்கிறதுக்கு உருட்டு இல்லை பொழுக்கு, அதான் அந்த ட்ராகன் முடி ஒடுனுங்குது அப்படிங்கிற மாரிட்டே இந்த மாதிரி சொன்னா, என்னடா நீயும் ட்ராகனும் சேர்ந்து கலாக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம டீ அடிக்க துரத்துனோம். டீக்கு முன்னாடி ஃப்ளை பண்ணப்படி வந்து ட்ராகன் மறைக்குது. பாட்டியா எனக்கு பாடி கார்டு எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்ட்டு. இதுக்கப்புறம் நீ என்னை அடிக்க முடியாதுடா, என்னை அடிக்க முடியாது. பாடி கார்டா? பாட்டா அவன் பாடி கார்டு ஒரு மாதிரி பாடி முழுக்க முள்ளாக வச்சுட்டு இருக்காங்களே, குத்திர போகுதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினை இந்த மாதிரி சொன்னா டென்ஷன் ஆகி, என்னடா என்ன கலாய்ச்சிட்டே இருக்கிற? என்ன சேவ் பண்ண எப்படி அது என்ட்ராகுது தெரியுமா? உன்னை சேவ் பண்ண யார் என்ட்ராகுவா? நீ தான் என்ட்ராகணும் அப்படிங்கிற மாரி ஜிமினா சொல்லவும், இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லிட்டு பெட்டில் பட்டு கண்டு சிரிச்சா, நம்ம ஜங்குக்கும் சுகாவுக்குன்னு தலைலாம் சுட்டுது. இந்த மாரி தலை சுட்டுனா நம்ம ட்ராகன் தான். ஏன்னா நம்ம கிங்கோட மேடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப வியர்டாக இருக்குதே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு, அதே ரூமுக்குள்ளே இன்வெஸ்ட்புல்லாடா ஜங்குக்கு சுகாவை இருக்கிறத ட்ராகனால் நல்லா பார்க்க முடியுது. அந்த பொசிஷன்லேயே கிங்கை பட்டபடி ஆகா, நம்ம ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோ, கிங்கு பிறகு நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாருங்கிற மாதிரி பயத்திலேயே நோட் பண்ணான். டேய் சிரிச்சிட்டு காணுண்டா, என் ரூம்குள்ளே யாரும் இல்லை, தப்பிச்சிடலாமா? ஆமாம், நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆமாம், நீ இது என்ன மாடி பிளேஸ்? நாங்கள் இது வரைக்கும் டைனோசர்லாம் மூவியில் தான் பார்த்துருக்கோம். நீ டைனோசரா ட்ராகனா? நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நீங்கள் வேம்பயர் வேர்ல்டில் இருக்கிறீங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ராகனுக்கு ரெக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த ரெக்கையை அப்படியே ஜிமினா ஒரு ரெக்கையை பிடிச்சா அந்த மாதிரி விரிச்சு பறக்கிட்டு இருக்கும்ல, அதில் ஒரு ரெக்கையை நம்ம ஜிமினா பிடிச்சா இன்னொரு ரெக்கையை நம்ம டே பிடிச்சிட்டு ஏதோ பெட்ஷீட் மாதிரி எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவர் பண்ணால் ட்ராகன் ரொம்ப ஷாக்கானா, சுகவும் ஜொங்குக்கும் அடுக்கு மேலே ஷாக்கானா. எங்கே பாரு, நாங்கள் பியூர் பிளட்டான், ரொம்ப ரேர் பிளட்டான், இங்கே வேம்பயர் வேர்ல்டா இது, எல்லா வேம்பயரும் எங்களை கில் பண்ண ட்ரை பண்ணோம், எங்களை எப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கிறியா அப்படிங்கிற மாரி மீன் குவாரஸாகவே இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு அவங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்கங்கிறத இப்படின்னா நம்ம ஜொங்குக்கும் ஷுகோவுமே நல்லா நோட் பண்ணுறாங்க. போடும் ப்ளே பண்ணி விளாண்டது, வெளியே வரீங்களா அப்படிங்கிற மாரி கரெக்டாக ஜொங்கு கண்டு பிளேஸ்க்குள்ள என்ட்ராகவும், டேய் டே 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 இல்லை அவன்கிட்ட போகட்டே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை கிரிப்பாக பிடிக்கவும், ஆமாம் அவன் ஒரு வேம்பையர், அவனோட டீட்டை நீ பாட்டியாடா, இந்த பாரு என்னோட ஃபிங்கர் பாரு, இந்த ஃபிங்கர் அளவுக்கு நீளமாக இருந்துச்சு, இப்படி நெக்லஸ் உருக்கலாம்னு வச்சுக்கேன், என்ன நெக்கு வெளியே வந்துடும் தெரியுமா ஜிமீன்? பக்கத்தில் பாட்டியாட்டே, ஆமாண்டா அந்த லென்ட்டா ஆன்ட்டியை விட பெருசாக இருந்துச்சு டீட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜங்கு கடுப்பாகி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி இழுத்து அவர் பக்கமாக க்ளோஸாக இழுக்கவும், என்ன எதுவும் பண்ணாட, என்ன எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்தேன், என் பிளட்டு தானே வேணும், நான் வேணால் ஒரு கிளாஸில் கட் பண்ணி தந்துட்டு போயிடுறேன், என்னை விட்டுருனுங்கிற மாதிரி இப்படி பேசினா வாய முட்றியா, சும்மா டோனு கேட்டியா அப்படி பேசிக்கிட்டு, சுகா போ அவனை அங்கே ரெண்டு கூட்டிகிட்டு போ. ஹேய் என்னடா என்ன, ஏய் ஜிமின் நில்லுடா, என்னடா அவன் கூப்பிட்டு போகிற, ஜிமின் நில்லுங்கிற மாரி கேட்டுனா, நான் எங்கடா போகிறேன், அவன் என்ன தூக்கிட்டு போகிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டுனா, இங்கே பாரு பயில்வான், ஒழுங்கு மாதிரி ரெடியாக உன்னோட பிரதரை நிற்க சொல்லு. பயில்வானா நான் உனக்கு என்ன எப்படிடா கூப்பிட்ட? அது எப்படி கூப்பிட்டா? ஜொங்குக்குன்னு தானே கூப்பிட்டேன், ஜொங்குக்கு ஜேகே டாடி அப்படிலாம் கூப்பிட்டா, என்ன பயில்வானுங்கிற? என்ன நேம்லாம் வச்சுருக்க எனக்கு? எங்கள் பாரு மடலை என்னை எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்த? என் ஹேங்ஸை பற்றி உனக்கு தெரியாது. ஹேங்ஸை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஒரு ரிச் ஃபேமிலி சேர்ந்த பர்சன்ட்டு, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஒன்றை விட எனக்கு எல்லாம் தெரியும். என்ன ஏன் ட்ராகன்கிட்ட என்ன ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கா? நான் கிஸ் கிட்ட அவ்வளோ யோசிப்பேன், அடுக்கு கிஸ் கொடுத்துட்ருக்கேன். இது ஓன் ட்ராகனா? நான் கொடுப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ட்ராகனுக்கு கிஸ் பண்ணுவோம். ட்ராகன் அப்படி ஜொங்குக்கப்பட்டு பயந்தா, டயாங் என்ன டயாங்க என்ன பயமுட்ட பார்க்குறியா? எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிஸ் கொடுப்பேன்,
நான் எனக்கு எனக்கு இப்போ இங்கே ட்ராகனை தான் பிடிச்சிருக்குது. ஐ லவ் யூ டூ ட்ராகன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பி ட்ராகனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம். டேய் அப்படியே பிடிச்சி தூக்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்னையே ஜலஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கியாடா அப்படிங்கிற மாரி. கடுப்பில் இந்த மாதிரி பேசினோம். நல்ல விலைக்கு பிரின்சஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிட்டாருங்கிற மாரி நம்ம ட்ராகன் அப்படியே அந்த விண்டோ வெளியே அப்படியே வெளியே போயிட்டு இப்போ நம்ம ஜொங்குக்கு இருக்கிறாருல நம்ம மட்டுக்கு ட்ராகன் அப்படியே வெளியே போனால் இதை ஜாக்ஸ் நோட் பண்ணிவிட்டு அப்போ அந்த ரூம்குள்ளே ஜொங்குக்கு வந்துட்டானுங்கிற மாதிரி ஜாக்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம டேட்டான் ஜொங்குக்கு பட் எப்படிலாமோ ரூடாக பேசினாலும் நாட்டியாக பேசினாலும் அவரோட பாடி பயட்டாக காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக சொட்டாகுது, ஹேண்ட்ஸ்லாம் ஷேக் ஆகுது. எப்பண்டா இவன் டீட்டு வெளியே வரும், நம்ம நெக்கை எப்பண்டா கடிப்பான் அப்படிங்கிற மாரி ஜொங்கு கூட மவுட்டையே பாட்டுட்ருக்காரு. இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணப்படி ஏன் இந்த மாதிரி என்ன பாட்டுட்ருக்கேன்? நான் உனக்கு சொல்கிறது புரியலையா? நீ என்னோட மேட்ரா? அது மட்டும் இல்லை டேமா, நீயும் ஒரு வாம்பையர் தான். உனக்கு ஃபீலே ஆகலையா? எப்போவோடு நீ பறந்துருக்கியா? போய் சொல்லாத, நான் ஹியூமன். உனக்கு என்னை எப்படியாவது குழப்பணும், அதான் என்ன மாதிரி சொல்கிற. நான்லாம் வாம்பையர் கிடையாது. என்னை ஏமாட்ட பார்க்குறியா அப்படிங்கிற மாரி ஃபைட்டுலேயே என்னை விடு, நான் அங்கேருந்து போகணும். என் பிரதரை என்ன பண்ண திங்க் பண்ணுறீங்க? என் பிரதரை போட்டுக்கிட்டல வர அளவுக்கு பிளான் பண்ணிட்டீங்களாங்கிற மாரி கேட்டான். டேங்கா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை அப்படியே அந்த பெட்டில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஓவராகவும் இங்கே பாரு, என்னை கில்லாம் பண்ணிடாட்ட. என் ஹயாங்ஸ் 2 பேரும் ரொம்ப பாவம். நாங்கள் இல்லாட்டா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்களை விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா ஹயாங் மட்டும்தான் பாவமா? ஏன் இத்தனை இயர்ஸாக எங்கள் மேடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க நாங்களாம் பாவமே கிடையாடா? மேடு யாருன்னே தெரியாமல் பைத்தியக்காரங்க மாதிரி சுற்றிட்டு இருந்தது. மேடே இல்லைங்கிற மாதிரி எங்களை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணி பேசினாங்க தெரியுமா? அதெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. பட் பேபி, நீ லேட்டாக கிடைச்சாலும் செம்ம கிடச்சிருக்க. இப்படி ஒரு பர்சன்ட்டு நான் தேடியே கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் வந்து அப்படியே கிஸ் பண்ணால் நெக்கை கட்சி பிளட் எடுக்க போறியா? நெக்கை கட்சி பிளட் எடுக்க போறியா அப்படிங்கிற மாரி பேசவும் என்ன பிளட் எடுக்க போறியான்னுட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீயும் வேம்பயர் தான், நானும் வேம்பயர் தான். உன்னால் உன்னோட பவரை இன்னும் ஃபீல் பண்ண முடியல, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நீ என்னோட மேட். அது எப்படி சொல்கிறது? நீ என்னோட ஒய்ஃப் டே. நீ என்னோட ஒய்ஃப். எங்களுக்குன்னு எங்களோட மேடை ஃபீல் பண்ணதுக்கு 2-3 ரூல்ஸ் இருக்குது, 2-3 பவர் இருக்குது. அதை நாங்கள் ஃபீல் பண்ண சொல்ல எங்களோட மேடை நாங்கள் கண்டுபிடிச்சிருமோ? ஓகே 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 நீ சொல்கிறது கரெக்டு தான். உங்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டு வந்து பிளட் எடுக்கணும், உங்களை கீல் பண்ணணும் தான் பிளான். நாங்கள் அதுக்கு தான் அந்த பிளேஸ்க்கு வந்தோம். எதிர்பார்த்த ஒரு மூமெண்ட்டுன்னா அது நீங்கள் 2 பேருமே எங்களோட மேடாக இருக்கிறீங்க. எங்களோட ஒய்ஃபை நாங்களே எப்படி கில் பண்ண முடியும்? இல்லை இன்னொரு பர்சன்ஸ் வந்து கில் பண்ணதுக்கு தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோமா? நீ என்னோட மேடுட்டே. உன்னோட பிரதர் ஜிமின் என் பிரதர் சுகாவோட மேட். அதனால தான் எங்களால் உங்களை எதுவுமே பண்ண முடியல. உங்ககிட்ட நாங்கள் கண்ட்ரோல் ஆகிட்ருக்கோம். ஓஹோ, கண்ட்ரோல் ஆகுறியா நீ? வேட்டா அப்படி தெரியல. எங்கே அப்படியே எனக்கு முன்னாடி பவுட் பண்ணி காட்டு பார்ப்போம். கண்ட்ரோலில் இருக்கியா இல்லையா நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டே இந்த மாதிரி சொன்னோம். சரி, நார்மலாக பேசணும்னா சொன்னதெல்லாம் கேட்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜங்குக்கு அப்படி பவுட்லாம் பண்ணுறாரு. நீல் டவுன் போட்டு கிங்குக்கெலாம் பவுட் பண்ணோம்ல, அந்த மாதிரி பவுட் பண்ணால் என்னடா பொசுக்குன்னு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நம்புகிறேன், நெக்கை கடிக்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கடிப்பேனே, நான் நெக்கை நல்லாவே கடிப்பேன். பிளட் எடுக்க மாட்டேன், பட் உனக்கு மட்டுமே ஐக்கியமாக இருக்கா பண்ணி வைப்பேங்கிற மாரி டேயை பெட்டில் புஷ் பண்ணப்படி டேக்கு மேலே ஊராகவும் அதெல்லாம் எங்கே கிடைக்காகட்றா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு புஷ் பண்ணப்படி அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே வந்தா இதே டாபிக் தான் அங்கே ஹியூமன் சைடும் நடந்திருக்கும். ஜிமினாக்கிட்ட என்னெல்லாமா சொன்னாலும் ஜிமினோட கேரக்டர்கிட்டே மாதிரி தானே. அந்த மூமெண்ட்டில் சுகா கிட்ட நான் ஓட்டி எல்லாத்தையும் ப்ளே பண்ணிவிட்டு நீ இப்படிலாம் பேசிட்டேன்னா உடனே ஓகே ரிங் போட்டுக்கோ, நம்ம 2 பேரும் இன்றைக்கே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிடுவேன் நினச்சியா பூனைக்குட்டியை பிறகு நான் பேக்ஸ்கில் போட்டு அடைச்சி வச்சுருவேன். பிறகு நீ பெட் அனிமலாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி
திட்டுன பொசிஷன்லேயே நம்ம ஜிமினாவும் அப்படியே நேராக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டான். நம்ம வீமினை ஃபாலோ பண்ணபடி தான் சுகாவும் ஜங்குக்கும் அப்படியே வெளியே வராங்க. பாட்டா 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே மேக்னெட் மாதிரி ஓட்டிக்கிட்டாங்க. டே இந்த கிங்டமில் இருக்கிற 2 பர்சன்ஸும் நமக்கு போட் பண்ணுறாங்கடா. டே அவன் அப்படியாடா சொன்னான். சுகா என்ன தெரியுமா சொன்னான், இந்த கிங்டமே நம்மளை பாட்டா போட் பண்ணுமா, ட்ரை பண்ணி பார்த்துருவோமா அப்படிங்கிற மாரி ஜிமினா எப்படி கேட்க, அப்படியா சொல்கிறடா, அங்கே பாரு நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, வா பார்ப்போம் போட் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாரி வீமின் நேராக ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஜாக்ஸோட சோல்ஜர்ஸ் கிட்ட தான் போகிறாங்க. இந்த மாதிரி போனால் ஜங்குக்கு சுகாவும் அவங்கள ஃபாலோ பண்ணப்படியே வந்துட்டா சோல்ஜர்ஸ் கிட்ட கரெக்டாக வந்துட்டு, டே இந்த பர்சன் தானே நம்ம கிட்ட வந்து பொவர்லாம் போட்டு நம்மளை அட்டாக் பண்ண பாட்டுட்டு, ஆமாண்டா இதே பர்சன் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹலோ அங்கிள்ஸ் அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டா என்ன ஜங்குக்கா ப்ராப்ளத்தை இவங்களே க்ரியேட் பண்ணுறாங்க, விடு நம்மளால் பண்ண முடியல, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, டேடு ஒன்றுமே சொல்ல மாட்டார், நீ பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் இப்போ அப்படியே ஜாக்ஸ் திரும்பி அப்படியே வீமீனை நோட் பண்ண சொல்ல அவருக்கு கடுப்பு எங்கெல்லாமோ போகுது. என்ன அங்கிள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, நல்லாதான் இருக்குது ட்ரைனிங், பட் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டை கிளியர் பண்ணுறீங்களா அங்கிள்ஸ் அப்படிங்கிற மாரி அங்கே இருக்கிற அவ்வளோ வெறிய பட்டு குவாராசாவே கட்டுனா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட், சுகா இருக்கிறாம்ல சுகா அந்த மியா குட்டி அப்படிங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் டேக்கு சிரிப்பு வருது. மியா குட்டி தாண்டா, நல்லா சொல்லு, இன்னும் இருக்கிற எல்லாருக்கும் கேட்க முடியாது சொல்லு, அப்படி சொல்கிறியா, சுகா இருக்கிறாம்ல சுகா இந்த கிங்டமோட பிரின்ஸாமே அந்த மியா குட்டி பூனைக்குட்டி இருக்குல்ல அந்த பூனைக்குட்டி சொல்லிச்சு, இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸும் சுகாவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ, என்னோட மியா குட்டிக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களோ அதேமாரி எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்களா, எங்கே என்னை பாட்டு அப்படியே அவ்வளோ பேர் போட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் மியா கூட்டிகிட்டே போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேக்கு ஒரே சிரிப்பு. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். டே ரூமை விட்டு வெளியே வந்துட்டார்ல, தனியாக போகிறார்ல, டேயை ஃபாலோ பண்ணபடி தான் ஜங்கு கூட ட்ராகனுமே பேக் சைடில் வந்து நிற்குது. ஜங்கு கூட ட்ராகனை பாட்டோடைய அப்படி டக்குன்னு அவ்வளோ வேறும் அப்படியே பவுட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி பவுட் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரி பவுட் பண்ணுவோம். ஜாக்ஸ் அப்படியே நோட் பண்ணா, என்னங்கள் உங்களுக்கு கார்டு கேட்கலையா, மியா குட்டிக்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி டேயை கலாய்க்கமோ, டே இது ஏன் டைலாக்டா நீ இப்படிடா சொன்னா, ஹே அங்கிள் ஒழுங்க மரியாதை, நீ இப்போ மட்டும் என்னை பாட்டு பவுட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மியா குட்டியை நான் அங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன், கூட்டிகிட்டு வந்து நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன், டே மியா குட்டி சுகா எங்கடா போனேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா ஜாக்ஸு வேறு வழி இல்லாமல் அப்படியே நம்ம வீமீனுக்கு முன்னாடி பவுட் பண்ணால் கிங்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கிங்கு வந்து நின்னா, ஐயோ நெக்ஸ்ட்டு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிங்கு நீ தெரியாமல் கரெக்டாக வீமீன் கிங்கை பாட்டு திரும்பி, ஹலோ அங்கிள் அவங்க எல்லோரும் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்காங்க, நான் தான் மிஸ்ஸஸ் சுகா, அவன் மிஸ்ஸஸ் ஜங்குக் இல்லட்டையா, ஏன்டா மேரேஜ் ஆன மாதிரியே பேசுகிற, அப்படி சொல்லி தானடா தூக்கிட்டு வச்சுருக்காங்க, அப்படி தான் பேசணும், மிஸ்ஸஸ் ஜங்குக்கும் மிஸ்ஸஸ் சுகாவும் ஒன்று சொல்ல திங்க் பண்ணுறோம், என்னென்னு கேட்குறீங்களா அங்கிள், ஐயோ டி ஜங்குக்கா டேடுக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறாங்கடா, விடுடா என்ன நடக்குன்னு பார்ப்போம், டேடு பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாருடா, கொடுக்க சொல்ல பார்த்துக்கலாம் மீடியா நெல் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மினோவும் தேயும் சும்மாவே இல்லாமல் கிங்குன்னு கூட தெரியாமல் அவங்க எல்லாருமே எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மியா குட்டி தான் சொல்லிச்சு. அப்புறம் டே உன்னோட இந்த பைல்வானும் சேர்ந்து தானே சொன்னான், டாய் அவனை ஜேகேன்னு சொல்லியிருக்கேன்டா, பைல்வான் என்ன பல்ல கழட்டிடுவேன், ஜேகேன்னு சொன்னான், இந்த கிங்டமில் இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே எங்களுக்கு பவுட் பண்ணுவாங்களாமே, எங்களை பாட்டு பவுட் பண்ணுங்க பார்ப்போம், நாங்கள் தான் இந்த கிங்டமோட நெக்ஸ்ட்டு பிரின்சஸ் குவீன், ஓகேயா, பவுட் பண்ணலை நாங்கள் ஜங்குக்கிட்டையும் சுகாக்கிட்டையும் போய் சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போவே பவுட் பண்ணுங்கிற மாதிரி கிங்கை பாட்டு இந்த மாதிரி பேசுனா சோல்டர்ஸ் ஜாக்ஸும் இதை பாட்டு ஷாக்கானா, குயின் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு வந்தவொடனே ப்ராப்ளத்தை பெருசாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். கிங் அப்படியே வீமீனை நோட் பண்ண சொல்ல வீமீனா தெரியல, நம்ம ஜொங்கு கூட டேடோட சிஸ்டராக தெரியுறாங்க, அதாவது வீமீனோட மாமா தெரியுறாங்க. என்ன பிரதர் என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிற, கிங்காக இருந்தால் எங்களுக்கெல்லாம் நீ ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டியா, அதெல்லாம் தெரியாது, நீ கிங்குனா இந்த கிங்டமோட குயின் மாதிரி தான், நான்
பிரின்சஸ் ஒழுங்கு மரியாதையை முன்னாடி பவுட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டரே கேட்குற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு இமேஜினேஷனாக திங்க் ஆகி கிங்குமே அப்படி ஹெட்டில் இருக்கிற அந்த கிரீடம் மாதிரி இருக்கும்ல, அதை கலட்டின பொசிஷன்லேயே மீனுக்கு முன்னோடியா அப்படியே பவுட் பண்ண நம்ம ஜுகோவுக்கும் ஜோங்குக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பர்சன்ட்டுக்கு வந்தா, அடே டேயோங் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, நாம் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அண்டே நம்ம ஹயாங்ஸ் இருக்கிற பிளேஸை பாரு, எவங்கிட்ட என்ன சொன்னாலும் சிடு சிடுன்னே எரிஞ்சு விழுவாங்கடா. டேங்க இங்கேருந்து நம்ம ஹயாங் கூட்டிகிட்டு போகட்டேண்டியும் இருக்கிற எல்லாரையும் செதுக்கிருவோம்டா, செதுக்கிருவோம். கவலைப்படாத, ரொம்ப பசிக்குதுல்ல, எல்லாரு கூடயும் கேம் விளாண்டு ரொம்ப பசிக்குது. டே ட்ராகன் அப்படிங்கிற மாதிரி டைகரை நோட் பண்ணா, சொல்லுங்கன்னுங்கிற மாதிரி டைகர் அப்படியே டேக்கு பின்னாடி என்ன நோட் பண்ணா, எங்கள் 2 பேருக்கு ரொம்ப பசிக்குது, நடக்கிறதுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆமாம் கிச்சன் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபுட்டு வேணும்னா சொல்லண்டானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா டே அடிக்க, டே என் மேலே கையை வச்சேன் தள்ளி விட்றோம் பட்டுக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என் மேலே வந்து உட்காருட்டிங்களா, நான் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னுங்கிற மாதிரி சொல்லுது. இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு நீ சின்னதாக இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொன்னால் அதோட ஒரிஜினல் ஃபார்ம் எடுக்கவும் வீமின் 2 பேருக்கு அள்ளு விட்டு போச்சு. டே அங்கே வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா, அடா நம்மளை ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு இதில்லடா, ஜாலியா நம்ம இது வரைக்கும் காரில் போயிருக்கோம், பஸ்ஸில் போயிருக்கோம், ஏர் ஆஃப்லைனில் கூட நம்ம ஹயாங் கூப்பிட்டு போயிருக்காரு, ட்ராகன் மேலே கூட்டிகிட்டு போயிருக்காரா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ராகனுக்கு மேலே வந்து 2 பேரும் பயத்துலேயே வந்து நிற்பாங்க. அவங்களாம் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, இருந்தாலும் நாங்கள் நிற்போண்டானுங்கிற மாதிரி நின்னோம். அப்படியே ட்ராகன் ஃப்ளை பண்ணப்படி எழுந்துக்கிற மூமெண்ட்டுக்கு 2 பேரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போகிற அந்த செகண்ட் நம்மகிட்டையே கிரிப்பாக நம்ம ஜொங்க பிடிச்சா, ஜிமினாவை கிரிப்பாக நம்ம சுகா பிடிக்கிறாரு. அதானே எங்களுக்கு சேடா தானடா நீங்கள், நாங்கள் ஒன்றும் பண்ணிடக்கூடாது, பின்னாடியே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஐ ஜிமின் ட்ரிப்பு ஜாலியாக இருக்குடா, ஜாலியாக இருக்குது, அப்படியே ரொம்ப லாங்காக போகலாமா, எங்கே பாருடா ட்ராகன் கேட்குடா, ரொம்ப ஜாலியாக தூரமாக எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ, பறந்துக்கிட்டே இருக்கணும், கீழே இறங்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லுறது கேட்டு ட்ராகனும் ஓகே சொல்லுது. என்ன மாதிரி நம்ம வீமீன் அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு கிங் அப்படியே எழுந்து வீமீனை நோட் பண்ணால், ஜாக்ஸ் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, கிங் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இந்த கிங்டமோட கிங், அவங்க சின்ன பசங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்கள் சன்னுக்கு கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்படிலாம் எதிர்த்து பேசுகிறதுக்கு உரிமைலாம் கொடுத்ததே கிடையாது. சன்ஸையே கண்ட மணிக்கே திட்டி பனிஷ் பண்ணுற பர்சன்ஸ், ஏதோ ஒரு 3% அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தோம். அந்த ப்ளேஸில் ஜாக்ஸுக்கு ஸ்லாப் பண்ணுது. கண்ட பர்சன்ஸ் 3%ஆ, அவங்க என்னோடய சிஸ்டரோட சன்ஸு, பாட்டு பேசு ஜாக்ஸ், சோல்ஜர்ஸ் பிளேஸில் இருக்கணும், பட்டத்தளப்பிட்டு தான் நீ சொல்கிறது கரெக்டு தான். என் சன்னுக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃப்ரீடமாக என்கிட்ட பேசுறதுக்கோ என்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணதுக்கோ நான் பர்மிஷன் கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்க என்னோட சன்ஸ், இங்கே இருக்கிறது என் சிஸ்டரோட சன்ஸ். என் சிஸ்டரோட சன்ஸ் எனக்கு என் சிஸ்டர் மாதிரி ஃபீல் தான், என் சிஸ்டர் தான் இங்கே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். என் சிஸ்டருக்கு நான் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்கேன். அதனால தான் அவள் மேரேஜ் லைஃப்பை அக்செப்ட் பண்ண பொசிஷனில் அவளை இந்த கிங்டம் மட்டும் ஃப்ரீ பண்ணி வெளியே விட்டுருக்கேன், புரியும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டின பொசிஷன்லேயே கிங் அங்கேருந்து போனால், குயினுக்கு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுது. ஹாப்பினஸ்லேயே ஜாக்சன் நோட் பண்ணபடியே, எப்படியோ நீ அந்த பியூர் பிளட்டை எடுத்துக்கலாம்னு நினச்சியே பிரதர், பாட்டுக்கோ அவரோட சிஸ்டரோட சன்ஸுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பியூர் பிளட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சிஸ்டர் அப்படி பாட்டுக்கிட்டாரோ அதே மாதிரி பீமினையும் பாட்டுப்பாங்க. நீ இந்த மாதிரி திங்கிங்கை நீ விட்டுட்டு என் பேபிஸ்க்கு மேரேஜுக்கு நான் மட்டும் ஒரு கேம் பண்ணிடுறேன்னா, எல்லா கிங்டமுக்கு சொல்லி மேரேஜ் ஒர்க்கை பண்ணு, குயிக்காக அவங்க மேரேஜ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு பேபி வந்து நான் கிராண்ட்மாவாகணும், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜொங்கு கூட மாமா அங்கேருந்து போனால், அந்த பர்சன் ரொம்ப ஜாக்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி, அவங்க 2 பேரையும் நான் தான் கில் பண்ண போகிறேன், அவங்க மாம் டெட் ஆனது எப்படி உங்களுக்கு தெரியுது, ஒடே மீதி இவங்க 2 பேரும் டெட் ஆகுறதும் உங்களுக்கு தெரியாது, அந்தபடி தான் அவங்க பிளட்டை எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜின்னி ஃபிலிக்ஸ் தான் கட்டுது. மயக்கத்தில் இருந்து 2 பேரும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கிற பிளேஸில் இருக்கிறத பார்த்துட்டு பயத்திலே அப்படி எழுந்து உட்கார்ந்தாங்க. டே ஃபிலிக்ஸ் எங்கடா இருக்கிறோம், எனக்கு சரியாக தெரியல ஜின்,
ஒருவேளை நம்ம அந்த மேஜிக் வேர்டில் எங்கேயோ வந்திருப்போமோ? இந்த பிளேஸ்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குடி. அங்க பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த பிளேஸ்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வேம்பயர் லுக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வேம்பயர்ஸாவே அந்த பிளேஸ்ல வாக் பண்ணிட்டு இருக்காங்க. டீட்டு அவங்களுக்கு லீஃப் இறக்கலாம் இருக்குது. அந்த பொசிஷன்லேயே போராடப்பட்டுட்டு, அப்போ இது உண்மையிலே வேம்பயர் வேர்ல்டா இருக்குமோ? அப்படிங்கிற மாரி இப்படி நோட் பண்ணிட்டு இருந்தா, அதே பிளேஸ்ல ஆரமும் ஜேகப்பும் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட பேசினபடி போற மொமெண்ட்ட பார்த்துட்டு, "டேய் இவங்க தானே நம்மட்டயும் ஜிமினாவே தூக்கிட்டு போனதுங்கிற மாரி ஜின்னு கரெக்டாக பாயிண்ட் பண்ணா இவங்க தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஃபேஸை கொஞ்சம் கவர் பண்ணபடி இந்தா இந்த செயினை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அந்த செயினை போட்டுக்கிறாங்க. அந்த ரெட் ஸ்டோன் இருக்கும்ல அந்த செயினை போட்டபடி இங்கேருந்து நேராக நம்ம டேயும் ஜிமினாவே இருக்கிற பிளேஸ்க்கு போவோம். அங்கேருந்து நம்ம டேயும் ஜிமினாவையும் இதே மேஜிக் மூலியமாக நம்ம பிளேஸ் கூப்பிட்டு போயிடலானுங்கிற மாரி பேசின பொசிஷன்லேயே கரெக்டாக அந்த கிங்டம்குள்ளேயே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி கிங்டம்குள்ளேயே என்ட்ரானா அந்த சோல்ஜர்ஸ் அப்படியே கரெக்டாக நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சா அவங்களுக்கு இந்த வேம்பயர்ஸ் இல்லைங்கிறத அந்த வேம்பயர்ஸ்க்கு ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க நெக்கில் இருக்கிற அந்த செயின் விச்சி வேர்ல்டை சேர்ந்தது, விச்சி கிங்டமோட சேர்ந்துட்டு அது வேம்பயர்ஸ்க்கு தெரிய நீங்கள் யார் எங்கள் கிங்டமுக்குள்ள உங்களுக்கு என்னவா இருக்குது, எங்கள் கிங்டமில் இருக்கிற பர்சன்ஸை கில் பண்ண வேண்டிங்களாங்கிற மாரி நம்ம ஆரம் கூட சோல்ஜர்ஸ் நம்ம ஜின்னையும் ஃபிலிக்ஸையும் பிடிக்கலானுங்கிற மாதிரி அவங்க அங்கேருந்து ரன் பண்ணபடி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓடி